பார்க்க போகிறது என்ன அப்படின்னா 9th ஸ்டாண்டர்டோட இயல் 2 நீரின்றி அமையாது உலகு. நீர் இல்லாமல் கண்டிப்பாக உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது, வாழ முடியாது. ஸோ அதுதான் வந்து சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இளங்கோவடிகள் வந்து மாமலை போட்டுறதும் அப்படின்னு பாடியிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்களா, இளங்கோவடிகள் இறங்கியிருப்பாங்க. வான் சிறப்பு பற்றி வள்ளுவர் வந்து திருக்குறள் சொல்வார். இதில் அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, அணை, அணை நமக்கு தெரியும், ஏரின்னு தெரியும், கொள்ளனை தெரியும், ஊருணி தெரியும், கம்மாய் தெரியும், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். கேணி என பல்வேறு பெயர்களில் நீர்கள் உள்ளன. அது நம்ம நெக்ஸ்ட் பேஜில் இருக்கிறது பார்க்கலாம். நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வள்ளுவர் சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, நீரே மனித வாழ்வின் அடிப்படை என்பதால் நம்முடைய முன்னோர்கள் பல்வேறு வகையான நீர்நிலை வடிவங்களை உருவாக்கி நீரை பாதுகாத்தன. ஒவ்வொரு டைமும் மழை பெய்யும் போது கூடுதலாகவோ அல்லது குறைவாக, அதோட அளவு கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ இருக்கலாம். அதனால மழை வழங்கிய நீரை நீர்நிலைகளே பாதுகாத்து வருகின்றன. மழை தரதை வந்து சேமிச்சு வைக்கணும்ல, அப்போ அது நீர்நிலைகள் தான் பாதுகாத்து வைக்கும். ஸோ மழையே பயிர்க்கூட்டமும் உயிர்கூட்டமும் மகிழ்ச்சியாக வாழ அது உண்மைதான். மழை தான் வந்து என்ன செய்யுது, பெருந்துணை புரிகிறது. அப்போ மழை வந்து உழவுக்கு உதவுகிறது. விதைத்த விதை 1000ஆக பெருகுகிறது. நிலமும் மரமும் உயிர்கள் நோயின்றி வாழ வேண்டும் எனும் நோக்கத்தில் வளர்கின்றன அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா மாங்குடி மருதனார். இதுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் என்ன உண்டுன்னா, மலைக்கு போனாலும் மாமந்தயவு வேணும். அப்போ அப்படின்னா என்னென்னு, மாங்குடி மருதனார், மாமா இருக்கா, மாங்குடி மருதனார் மலைக்கு போனாலும், அந்த மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து அடுத்தது என்ன அப்படின்னா, நீர் மேலாண்மை என்னும் தலைப்பில் அது வேண்டாம். ஓகே, இப்போது மனித வாழ்வின் அடிப்படை தேவைகள் வந்து உணவு, உடை, இருப்பிடம். இது ரெண்டுமே வேளாண்மையை ஆதாரமாக கொண்டு இருக்கிறது. மழை நீர், ஆற்று நீர், ஊற்று நீர் ஆகியவை சிறிய பெரிய நீர்நிலைகளில் சேகரிக்க வேண்டும். அதனை வேளாண்மைக்கு பயன்படுத்த வேண்டும். இப்போ பாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காவிரி ஆற்றின் மீது பெரிய பாறைகளை கொண்டு வந்து போட்டிருப்பாங்க. அந்த பாறைகளும் நீர் அரிப்பின் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணுக்குள்ளே போயிடும், உள்ளே அப்படியே அமுங்கிடும். அவற்றின் மேல் திரும்ப ஒரு பாறையை வைத்து நடுவே தண்ணீரில் கரையாத ஒருவித ஒட்டும் களிமண்ணை புதிய பாறைகளில் பூசி இரண்டையும் ஒட்டிக்கொள்ளும் விதமாக செய்தன. இதுவே கல்லணையை கட்ட பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பமாக கருதப்படுது. அதாவது என்ன, ஃபஸ்ட்டு ஒரு கல்லை உருட்டி போட்டிருந்தாங்க. அது என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக நீரை அரித்து கல் கீழே இறங்கிடும். கல் கீழே இறங்கினதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு கல் போடும்போது ஒரு விதமான ஒட்டும் களிமண்ணை வந்து பசையாக பயன்படுத்தி அதுக்கு மேலே போட்டு தான் கல்லணையை கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது வந்து ஒவ்வொரு வட்டாரத்தின் நில அமைப்பு, மண்வளம், மக்கள் தொகை ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நீர்நிலைகளை வடிவமைத்தனர். இதில் ஏரிகளும் குளங்களும் பாசனத்திற்கு அமைப்புகளாய் பெருமளவில் பயன்பட்டன. பாண்டி மண்டலத்து நிலப்பகுதியில் ஏரியை வந்து பாண்டி மண்டலம் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா, நான் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அது வந்து கம்மாய் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்மாய் அப்படின்னு வட்டார வழக்கில் சொல்லுவாங்க. மணற்பாங்கான இடத்தில் வந்து தோண்டி எடுக்கப்பட்ட வளையமிட்ட கிணற்றுக்கு உரை கிணறு. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உரை கிணறு. இதுலேருந்து தான் மக்கள் வந்து பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு என்றும், மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலைக்கு ஊருணினா பருகு நீர், உரை கிணறு அப்படின்னா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. தமிழக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கல்லணையே விரிவான பாசன திட்டமாக இருந்துள்ளது. கல்லணையின் நீளம் 1080 அடியாகவும், அகலம் 40 முதல் 60 அடியாகவும், உயரம் 15 முதல் 18 அடியாகவும் இருக்கிறது. நீளம் வந்து 1080 நீளம், அகலம் வந்து 40லேருந்து 60 அடி நீளம், உயரம் வந்து 15லேருந்து 18 அடி உயரமாக இருந்திருக்கு. ஓகே, அப்புறம் மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண் அப்படிங்கிறது ஒரு குறட்பா. அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீருக்கே முதலிடம் தருகிறார் திருவள்ளுவர். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே. அதாவது மணி நீரும் மண்ணும் மலையும் அணிநிலர் காடும் உடையது அரண்கிறது திருக்குறள். நீருக்கே முதலிடம் தருகிறார் வள்ளுவர். உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, அது புறநானூறு எனும் சங்கப்பாடல். எதுக்கிட்ட இதை படிக்கிறோம் அப்படின்னு ஒரு தாட் வந்துச்சு அப்படின்னா, இது வந்து நமக்கு வந்து ஜிகேயில் கூட யூனிட் 6ல் சங்க காலங்கள் தொடர்பான இது
ஒரு டாபிக் உண்டு. ஸோ அதில் வந்து தற்காலம் முதல் சங்ககாலம் வரையில் இருக்கிறதுல சங்ககாலம் முதல் தற்காலம் வரை இருக்கிற டாப்பிக்கில் இது எல்லாமே கவர் ஆகும். ஸோ இது எல்லாமே லைட்டாக ரீட் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்திய நீர்ப்பாசனத்தை தந்தை யார் அப்படின்னா ஆர்தர் கார்டன். எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, இவர் வந்து ஒரு ஆங்கில பொறியியலாளர். கல்லணையை பல ஆண்டு காலம் இவர் ஆராய்ஞ்சு பார்த்துருக்காரு, எப்படிடா அதை கட்டிப்பாங்க அப்படின்னு. ஸோ கல்லணையை பல காலம் மணல் மேடாகி நீரோட்டம் தடைப்பட்டது. அப்போ ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தொடர்ச்சியாக வெள்ளத்தாலும் வறட்சியாலும் வளமை குன்றியது. இந்த சூழலில் 1829 காவிரி பாசன பகுதிக்கு தனி பொறுப்பாளராக ஆங்கில அரசர் சர் ஆர்தர் கார்டன் நியமிக்கப்பட்டார். இவர் பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கினை அமைத்தார். அப்போது கல்லணைக்கு அமைக்கப்பட்ட அடித்தளத்தை ஆராய்ந்த அவர் பழந்தமிழில் அணை கட்டும் திறனையும் பாசன மேலாண்மை உலகுக்கு எடுத்து கூறினார். இதுதான் கிராண்ட் அணைக்கட்டு என்ற பெயரையும் சூட்டினார். கிராண்ட் அணைக்கட்டுன்னு அங்கே எழுதியிருக்கும், கல்லணை போனீங்கன்னா பார்க்கலாம். ஸோ அது வந்து யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆர்தர் கார்டன் அப்படிங்கிறவங்க. கல்லணையின் கட்டுமான உத்தியை கொண்டுதான் 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தௌலீஸ்வரம் அணையை கட்டியிருக்கார். தௌலீஸ்வரம் அணையை 1873 இந்த கல்லணையோட இந்த கட்டுமான பணியை பார்த்து தான் என்ன செஞ்சுருப்பாங்க, கட்டியிருப்பாங்க. இவ்வாறு அதுக்கப்புறம் டேரெக்டாக இங்கே வந்துடலாம். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகிறது. வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டதாக எனது நீரும் நீராடலும் விளங்குகிறது. அதாவது எப்படி அப்படின்னா, அது யார் சொல்கிறாங்க அப்படின்னா பரமசிவன். குளித்தல் என்ற சொல்லை குறித்து புதிய சிந்தனைகளை தர. குளித்தல் அப்படின்னா உடம்பினை தூய்மை செய்தல், அழுக்கு நீக்குதல் என்பதல்ல. சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த குளிர வைத்தல் என்பதே அதன் பொருளாகும். குளிர்த்தல் என்பதே குளித்தல் என ஆயிற்று. குளிர குடைந்து நீராடி அப்படின்னு ஆண்டாள் குளிர குடைந்து நீராடி அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்க. தெய்வ சிலைகளை குளிர்க்க வைப்பதை திருமஞ்சனம் ஆடல். தெய்வ சிலைகளை குளிக்க வைப்பதை என்ன சொல்கிறாங்கன்னா திருமஞ்சல ஆடல். அடுத்தது சிற்றிலக்கியமாகிய பிள்ளைத்தமிழில் நீராடல் பருவம் என்று ஒரு பருவம் உண்டு. சிற்றிலக்கியத்தில் நீராடல் பருவம்னு ஒரு பருவம் உண்டு. அதில் நாட்டுப்புற தெய்வ கோயில்களில் சாமியாடிகளுக்கு மஞ்சள் நீர் கொடுத்து அருந்து செய்வதும் நீராடுவதும் இப்போது நடைமுறையில் உள்ளன. திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமே எல்லாருமே போவாங்க, திருச்செந்தூர் போவாங்க இந்த சைட்லலாம். ஸோ அப்போது கடலாடுதல் அப்படிங்கிறது பேர். திருமணம் முடிந்த பின் அதன் தொடர்ச்சியாய் கடலாடுதல் என்பதை மேற்கொள்ளும் வழக்கமும் தமிழகத்தில் இருந்து வருகிறது. இறப்பு சடங்கிலும் உடலை நீராட்டுவதற்காக நீர்மாலை எடுத்தல் அப்படிங்கிறது இருக்குது. அம்மை நோய் குணமடைந்த பின் தலைக்கு தண்ணீர் ஊற்றியாகி விட்டதா என்பதுதான் கேட்பது வழக்கம். அதாவது 40 ஆண்டுகளுக்கு முன்னர் வாரந்தோறும் நல்லெண்ணெய் தேய்த்து குளிப்பதை தமிழர்கள் மரபாக வைத்திருந்தனர். அதுதான் சனி நீராடு. அதிகாலையில் வேளாண் நிலத்துக்கு உழைக்கச் செல்வோர் நீராகாரம் குடிப்பர். வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு அன்பாக வரவேற்று நீர் தான் ஃபஸ்ட்டு கொடுக்கப்படுது. ஸோ அப்போ நீருங்கிறது ரொம்ப முதன்மையானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சோழர் கால குமிழி தூம்பு எப்படின்னு இருக்கு பாருங்க. மழை காலங்களில் ஏரி நிறைஞ்சிரும். அப்போ ஏரி நிறைஞ்சதுக்கப்புறம் அதுக்குள்ளே யாராவது நீந்த தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அப்படி நீந்த தெரிஞ்ச வல்லவரான ஒருத்தரை தண்ணிக்குள்ளே அனுப்பி அந்த களிமுகத்தை அடைந்து இந்த குமிழி தூம்பை மேலே தூக்குவாங்க. ஒரு தூக்கு மாதிரி இருக்கும், அதை வந்து இந்த இருக்குவாங்க. குமிழி தூம்பு வந்து என்னக்கா குமிழி மேலே தூக்குறாங்க. மேலே தூக்கும்போது என்னாகும் அப்படின்னா அடியில் 2 துளைகள் இருக்கும். அதில் மேலே இருக்கிறதுல நீரோடி, அதாவது அந்த துளை நீர் வெளியேறும். கீழே இருக்கிறதுக்கு பேர் சேரோடி, அது சேர் வெளியே போகும். மேலே இருக்கிறது நீரோடி, கீழே இருக்கிறது சேரோடி. ஓகேயா பார்க்கணும். அகழி அப்படின்னா கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண். அகழினா கோட்டையின் புறத்தே அகழ்ந்தமைக்கப்பட்ட நீரரண். அருவினா நமக்கு தெரியும், மலைமுகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது. ஆழிக்கிணறு அப்படின்னா கடலருகே தோண்டி எடுக்கப்பட்ட கிணறு, கடலருகே தோண்டி கட்டிய கிணறு. ஆறு அப்படின்னா இரு கரைகளுக்கு இடையே ஓடும் நீர்வரப்பு. இளஞ்சி அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம், எல்லா விதமானதுக்கும் பயன்படுற நீர்த்தேக்கம். உரை கிணறு அப்படின்னா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஊருணி அப்படின்னா மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலை. ஊருணி அப்படின்னா மக்கள் குடிக்கிற தண்ணி. அப்புறம் உரை கிணறு அப்படின்னா மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணறு. ஊருணினா நம்ம குடிக்கிற தண்ணி. ஊற்றுனா அடியிலிருந்து நீர் ஊறுவது. ஏரி அப்படின்னா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம். ஸோ கட்டு கிணறு அப்படின்னா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு.
கடல் அப்படின்னா அலைகளை கொண்ட உப்பு நீர் பெரும் நிலப்பரப்பு. கண்மாய் அப்படின்னா பாண்டி நிலத்து ஏரிக்கு வழங்கப்படும் பெயர். குண்டம் அப்படின்னா சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை. குண்டு அப்படின்னா குளிப்பதற்கேற்ற சிறுகுளம். குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்து நீர். குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்து நீர் நிலமட்டத்திற்கு கொப்புளித்து வரும் ஊற்று. கூவல் அப்படின்னா உவர்மண் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலை. கேணி அப்படின்னா கூவல்னா உவர்மண். இதுவே கட்டுக்கிணறு அப்படின்னா சரளை நிலத்தில் தோண்டப்பட்ட செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணறு. கேணி அப்படின்னா அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணறு. புனர்குளம் அப்படின்னா நீர்வரத்து மடை இல்லாமல் மழை நீரை கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை. புனர்குளம்னா மழை நீர் மட்டும்தான் அதில் சேர்ந்திருக்கும். பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர்ப்பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு. நமக்கு தெரியும். துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூமலைங்கிறது திருவள்ளுவரோட குறள். அப்புறம் இவங்க யார் அப்படின்னா பென்னிக்விக் யாருங்கிறத பார்ப்போம். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் விவசாயத்திற்கு குடிநீருக்கும் முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் யார் அப்படின்னா இந்த ஜான் பென்னிக்விக் அப்படிங்கிறவங்க தான். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வைகை வடிநில பரப்பில் மழை பொய்த்தும் பஞ்சம் ஏற்பட்டதால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழைநீர் பெரியாற்றில் ஓடி வீணாகி கடலில் கலப்பதை அறிந்த அவர் ஒரு அணை கட்ட முடிவை செஞ்சுருக்காங்க. கட்டுமானத்தின் போது இடையில் கூடுதல் நிதி ஒதுக்கிய ஆங்கிலேய அரசு மறுத்த போது தன்னை சொத்துக்களை விற்று அணையை கட்டினார். இப்போ யாராவது அப்படி செய்வோமா? பெரிய விராது. நன்றி செலுத்தும் விதமாக அந்த மக்கள் குழந்தைகளுக்கு பென்னிக்விக் என பெயர் சூட்டும் வழக்கம் இன்றும் உள்ளது. அடுத்ததாக இருக்குது பட்டமரம். இதை படிக்கவே வேண்டாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பட்டுப்போன மரம் ஒன்று கவிஞர் ஒருவரின் உள்ளத்தில் ஏற்படுத்திய குமுறலை வெளிப்படுத்துது. அது சொல்லும் பொருளும் டைரக்டாக போயிடலாம். குந்த அப்படின்னா உட்கார. கந்தம் அப்படின்னா மனம். மிசைனா மேல், விசனம்னா கவலை. விரித்த விரி ப்ளஸ் இத்து ப்ளஸ் விரிப்பகுதி இச்சந்தி இத்திறந்த கால நிலை பெயரச்சு விகுதி. அடுத்து இன்னொரு இது பார்த்தோன்னா இலக்கண குறிப்பு. குமைந்தனை. குமை ப்ளஸ் இத்து ப்ளஸ் அன் ப்ளஸ் ஐ. குமை பகுதி இச்சந்தி இத்திந்தானது விகாரம் இத்திறந்த கால நிலை அன் சாரியை ஐ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. இலக்கண குறிப்பு. வெந்து ஊல வந்திருக்கா, வெம்பி ஈ வந்திருக்கு, எய்தி ஈ ஊல முடிஞ்சாலே அது வினையச்சம். மூடுகின்ற பணி மூடும் பணி அப்படின்னு முக்காலத்திலேயே வந்தது, அது வினைத்தொகை. ஆடுங்கிளை பெயரச்ச தொடர். ஆடுங்கிளைனா பெயரச்ச தொடர். இது நம்ம இதை கூட வினைத்தொகைன்னு ஆன்சர் எழுத வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ஆடுங்கிளை அப்படின்னாலே பெயரச்ச தொடர். பெரிய புராணம், அதாவது ஓல்டு சிலபஸில் பெரிய புராணத்தை ரொம்ப படிப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா டைரெக்டாக சொல்லும் பொருளும் போயிடலாம். மா அப்படின்னா வண்டு, மது அப்படின்னா தேன், வாவி அப்படின்னா பொய்கை. மா அப்படின்னா வண்டு, மதுனா தேன், வாவி அப்படின்னா பொய்கை. அடுத்தது வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர். ஒரு நிமிஷம். ஓகே. வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர். தரளம் அப்படின்னா முத்து. பணிலம்னா சங்கு. இந்த பணிலம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. பணிலம்னா சங்கு, தரளம்னா முத்து. ஓகே. அடுத்தது பார்த்தா களை அப்படின்னா கரும்பு. காசோலை அப்படின்னா காணா சோலை. குலை அப்படின்னா சிறுகிளை. அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு. மாடு அப்படின்னா பக்கம். நெருங்கு வளை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள். கோடு அப்படின்னா குளக்கரை. குலை அப்படின்னா சிறுகிளை. அரும்புனா மலர் மொட்டு. மாடுனா பக்கம். செல்வம்னு ஒரு பேர் இருக்குது. நெருங்கு வளைனா நெருங்குகின்ற சங்குகள். கோடு அப்படின்னா குளக்கரை. சொல்லும் பொருளும். ஆடும் அப்படின்னா நீராடும். மேதி அப்படின்னா எருமை. ஆடும்னா நீராடும். மேதி அப்படின்னா எருமை. துதைந்து எழும் அப்படின்னா கலக்கி எழும். கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை மீன். வாழைனாலே மீன், அப்போ இளமையான வாழை மீன். சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு. சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு. கரிவலை அப்படின்னா சங்கு. வேரி இல்லை மது. வேரினா தேன். மதுவாக இருந்தாலும் தேன், வேரியாக இருந்தாலும் தேன்.
பகடு அப்படின்னா எருமைக்கடா. பகடு அப்படின்னா எருமைக்கடா. பண்டில்னா வட்டம். சிமயம் அப்படின்னா மலையுச்சி. சிமயம் அப்படின்னா மலையுச்சி. நாளிகேரம் தென்னை மரத்தை எப்படி சொல்கிறாங்கன்னா நாளிகேரம். நரந்தம் அப்படின்னா நாரத்தை. நாரத்தை சொல்கிறாங்க. நரந்தம் அப்படின்னா நாரத்தை. கோழி அப்படின்னா அரச மரம். கோழி அப்படின்னா அரச மரம். சாலம் அப்படின்னா ஆச்சா மரம். சாலம் அப்படின்னா ஆச்சா மரம். தமாலம். தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். பச்சிலை மரம். தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். இரும்போந்து. இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம். இரும்போந்து அப்படின்னா பருத்த பனை மரம். சந்து அப்படின்னா சந்தன மரம். சந்து அப்படின்னா சந்தன மரம். நாகம் அப்படின்னா நாகமரம். காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு. ஆற்று பூவரசு மரம். நாளிகேரம்னா தென்னை மரம். நரந்தை அப்படின்னா நாரந்தைய சொல்கிறாங்க. கோழி அப்படின்னா அரச மரம். கோழி அப்படின்னா அரச மரம். சாலம் அப்படின்னா ஆச்சா மரம். தமாலம். தமாலம் இந்த மாதிரி தான் கேட்பாங்க, வித்தியாசமான வார்த்தைகள். தமாலம் அப்படின்னா பச்சிலை மரம். இரும்போந்து அப்படின்னா பருத்த பனைமரம். இரும்போந்து இரும்பு மாதிரி இருக்கும் பனைமரம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். தமாலம் அப்படின்னா பச்சிலை. தமரமான்னு அடிக்கிறது பச்சிலை. பச்சிலங்குழந்தை அப்படின்னா பச்சிலை மரம். சாலை அப்படின்னா ஆச்சா அப்படின்னா மரம். சந்து அப்படின்னா சந்தன மரம். நாகம் அப்படின்னா நாகமரம். காஞ்சி அப்படின்னா ஆற்று பூவரசு மரம். இலக்கண குறிப்பு பார்த்துடலாம். கருங்குவலை செந்நெல் அப்படின்னா பண்பு தொகை. விரிமலர்னா வினைத்தொகை. தடவரை. தட அப்படின்னு வந்தாலே அது உரிச்சொல் தொடர். பகுபதம் பாய்வன. பாய் பிளஸ் இவ்வு பிளஸ் அன் பிளஸ் பாய் பகுதி இவ் எதிர்கால நிலை அன் சாரியை பலவின்பால் வினைமுற்று விகுதி. பலவின்பால் வினைமுற்று விகுதி. புறநானூறு இந்த புறநானூறு குடப்புலவியினார் எழுதியிருப்பாங்க. இந்த புறநானூறு இருக்க வாசிகள்லாம் நீர்நிலைகளை உருவாக்குவர்களை உயிரை உருவாக்குவர் என்று போற்றுவர். வானுட்கும் வடிநீன் மதில் மல்லல் மூதூர் வயந்தே. இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா புதுசாக ஒன்று வாசிச்சோன்னே புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட பொதுவியல் திணைனா இது கேட்டிருந்தாங்க ஒரு வாட்டி. பொதுவியல் திணைனா என்ன அப்படின்னா வெற்றி முதலிய புறதிணைகளுக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணை. வெற்றி முதலிய புறதிணைகளுக்கு எல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது பொதுவியல் திணையாகும். முதுமொழி காஞ்சி திணைனா அறம் பொருள் இன்பம் எனும் முப்பொருளினது உறுதி தரும் தன்மையை கூறுதல். யாக்கை அப்படின்னா உடம்பு. புணரியோர் அப்படின்னா தந்தவர். யாக்கை அப்படின்னா உடம்பு. புணரியோர் அப்படின்னா தந்தவர். புன்புலம் அப்படின்னா புல்லிய நிலம். தாட்கு அப்படின்னா முயற்சி. புன்புலம் அப்படின்னா புல்லிய நிலம். தாட்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை. தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே. குறைவில்லாது. நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள். நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள். மூதூர் நல்லிசை புன்பலம்னா பண்பு தொகை. மூதூர் நல்லிசை புன்பலம். நிறுத்தல் அப்படின்னா தொழிற்பெயர். அமையா அப்படின்னா ஈர்கட்ட. டைரக்டா வந்துச்சுன்னா அது எண்ணுமை. அடுப்போர் வினைத்தொகை. அடுப்போர்னா வினைத்தொகை. கொடுத்தோர் வினையாளனையும் பெயர். அடுப்போர் வினைத்தொகை. கொடுத்தோர் வினையாளனையும் பெயர். நிறுத்தல். நிறு பிளஸ் இத்து பிளஸ் தள். நிறு பகுதி இச்சந்தி தள் தொழிற்பெயர் விகுதி. கொடுத்தோர். கொடு பிளஸ் இத்து பிளஸ் ஓர் பலர்பால் வினைமுற்று விகுதி ஓருங்கிறது. ஸோ 8 தொகை நூல்களில் ஒன்று என்னதுன்னா புறநானூறு. இது பண்டை தமிழர்களோட வேந்தர்களோட வீரம் வெற்றி கொடை குறித்தும் குறுநில மன்னர்கள் புலவர்கள் சான்றோர்கள் உள்ளிட்டவர்களின் பெருமைகளை பற்றியும் அன்றைய மக்களின் புற வாழ்க்கையை பற்றியும் கூறுவது. பண்டை தமிழர்களின் அரிய வரலாற்று செயலடங்கிய பண்டை கால கருவூலமாக திகழ்கிறது. சிறுபழமுஞ்ச மூலவிபட. குளம் தொட்டு உளம் தொட்டு சிறு பஞ்சம். குளத்தொட்டு உளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு சொர்க்கத்து இனிது சிறு பஞ்சம் மூலம். இதற்கு படிச்சுக்கோங்க. உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் புறநானூறு. உண்பது நாளி உடுப்பது நாளி புறநானூறு. யாது முறை யாவரும் கேள்வி புறநானூறு. சான்றோர் ஆக்குதல் தந்தைக்கு கடனை நன்னடை நல்கல் வேந்தற்கு கடனை புறநானூறு. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றைங்கிறதும் புறநானூறு. அடுத்தது தண்ணீர் கந்தர்வன். இது நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டானது கிடையாது. நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, துணை வினைகள். முதல்ல தனி வினைகள்லாம் என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் துணை வினை எதோட உள்ளேருந்து வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். ஸோ தனி வினை வகைகள் அப்படின்னா வினைச்சொற்களை அவற்றின் அமைப்பு பொருள் சொற்றொடரில் அவை தொழிற்படும் விதம் முதலான அடிப்படையில் பல வகையாக பாகுபடுத்தலாம். வினைச்சொற்கள் அமைப்பின் அடிப்படையில் வினைச்சொற்களை தனிவினை கூட்டுவினைன்னு சொல்லலாம். தனிவினைனா தனியாகவே வரும், அது பிரிக்க முடியாது. அதாவது மேலும் பொருள் தரக்கூடிய கூறுகளாக பிரிக்க முடியாது.
படி என்னும் வினையடியை பகாபதம் சொல்கிறோம். பொருள் தரும் கூறா பிரிக்க முடியாது. ஸோ தனி வினையடி அல்லது தனி வினையடிகளை கொண்ட வினைச்சொற்களை தனி வினை. கூட்டு வினை அப்படின்னா இது வந்து அது பகாபதம் அப்படின்னா இது பகுபதம், அதாவது பிரிக்கலாம், பிரித்தாலும் பொருள் கொடுக்கும் நமக்கு. ஸோ அது எப்படின்னா கூட்டு வினை வந்து 3 வகையாக பிரிக்காங்க. பெயர் ப்ளஸ் வினை, வினை ப்ளஸ் வினை, இடை ப்ளஸ் வினை. பெயர்னா தந்தியும் ப்ளஸ் அடினா தந்தி அடி ஆயிடுது. ஸோ அப்போ அதே மாதிரி வினை 2 வினை கொடுக்கும்போது ஒரு வினை கிடைக்குது. அதே மாதிரி முன் மற்றும் ஏற்றுனா முன்னேறு, பின் ப்ளஸ் பற்றுனா பின்பற்று, கீழ் ப்ளஸ் இறங்குனா கீழ் இறங்கு. இதாவது நான் பாடம் படித்தேன், கண்ணன் போவதை பார்த்தேன். அதாவது நான் பாடம் படித்தேன்னா டேரெக்டாக இருந்துச்சு, இது மீனிங் கொடுக்குன்னா படத்தை பார்த்தேன், நான் வந்து அவன் போகிறத பார்த்தேன் அப்படிங்கிறது. அடுத்து அதனால் இது வந்து தனி வினைன்னு சொல்லலாம். இதை ஓட பார்த்தேன் அப்படின்னா ஓடுறதை எப்படி பார்க்க முடியும்? ஓடுறதை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஓடுறதுக்கு முயற்சி செஞ்சேன் அப்படி சொல்லணும். எழுதி பார்த்தேன், எழுதி பார்த்தால் அப்படின்னா எழுதி நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதாவது சோதித்து பார்த்தேன் அப்படிங்கிற பொருள் தருது. ஸோ ஓட பார்த்தேன் வந்து யார் என்பது முன்னே முயன்றேன் என்னும் பொருளும், பார் என்பது முயன்றேன் என்னும் பொருளும், இதில் இந்த எழுதி பார்த்தால வந்து பார் என்பது சோதித்தறிதல் என்னும் பொருளை தருகிறது. ஸோ அப்படி தந்துச்சு அப்படின்னா கூட்டு வினை முதல் உறுப்பா, ஃபஸ்ட்டு கூட்டு வினை வந்து முதல் உறுப்பாக இருக்குது, அதில் எந்த மாற்றமுமே இருக்காது. பட் அது முதல் வினை எனப்படும். ஒரு கூட்டு வினை இரண்டாவது உறுப்பாக வந்து தன் பொருளை விட்டு அந்த பொருள் பாருங்கிறது அந்த பொருளை விட்டுட்டு சோதித்து பார்த்தல்ங்கிற மீனிங் கொடுக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தன் பொருளை விட்டுட்டு பார்த்தல்ங்கிற பொருளை விட்டுட்டு அந்த முதல் வினைக்கு துணையாக வேறு இலக்கண பொருளை தருச்சு அப்படின்னா அது துணை வினை. ஸோ இங்கே டேரெக்டாக எக்ஸாம்பிள் இரு அப்படிங்கிறது முதல் வினையில் எப்படி இருக்குது அப்படின்னா புத்தகம் மேசையில் இருக்கிறது, டேரெக்டாக புத்தகம் மேசையில் இருக்குது. இது பாருங்கள், நான் மதுரைக்கு போய் இருந்தேன், இரு இங்கே போயிருக்கு, போய் இருந்தேன், போனேன், அவ்வளோதான், போய் உட்கார்ந்தேன் அப்படி சொல்ல வரல. ஸோ இதை மாதிரி எக்ஸாம்பிள் இருக்குது, அதை ரீட் பண்ணிக்கிறேங்க. என்னிடம் பணம் இருக்கிறது அப்படின்னா என் அப்பா வந்திருக்கிறார். அந்த இருங்கிறத வந்து முதல் வினையிலையும் துணை வினையிலையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணணும்னா இதில் இது வந்திருக்கு, இது எங்கே வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ அடுத்து பழவுள் தெரிக. மிசை அப்படின்னா மேலேன்னு மீனிங், எதிர்ச்சொல் கட்டதுனால கீழே. நீர்நிலைகளோடு தொடர்பில்லாத எது? புலரி. அதுதான் என்னதுன்னா காலை நேரம். மற்றதெல்லாம் அகழி, ஆறு, இளஞ்சி. நீரின்றி அமையாத உலகம் திருவள்ளுவர் சொன்னது. அடுத்தது அது புறநானூறு பாடல் நினைக்கிறேன். மாமலை போட்டுறதுங்கிறது இளங்கோவடிகள் சொல்லு. ஸோ ஆஇ மட்டும் கரெக்டு. கதர் அலுவலகத்திலிருந்து விரைவாக வந்து விட்டான். பொருத்தமான வினையை எடுத்துக்க. வந்துட்டான் அப்படிதானே. அவன் பையன் பள்ளியிலிருந்து இன்னும் வரவில்லை. மல்லல் மூதூர் வயவேந்தே. கோடிட்ட சொல்லின் பொருள் வளம். மல்லல் அப்படின்னா வளம். கலைச்சொல் பார்த்தலாம். குமிழிக்கல் அப்படின்னா கோனிக்கல் ஸ்டோன். நீர் மேலாண்மை அப்படின்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட். பாசன தொழில்நுட்பம் இரிகேஷன் டெக்னாலஜி லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. வெப்பமண்டலம்னா ட்ராபிக்கல் ஜோன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட இயல் 2 முடிஞ்சுட்டு இயல் 3க்கு பார்க்கலாம்.